சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். ஆமென். என்ன பட்டார்? ஆமா, இன்னைக்குதான் நம்ம தியானிக்கு போற புதன்கிழமைனா பாடுபடுதல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நாம் பாடுபடுகிற சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி 2 பேதுரு 4வது அதிகாரம் 1வது வசனத்துல பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 4வது அதிகாரம் 16வது வசனத்துல ஸ்தோத்திரம், கிறிஸ்தவர்களா இருப்பதினால் பாடுபட்டால் அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி போன வாரம் வாசிச்சோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பாடுகள் வருகிறது, உபத்திரம் வருகிறது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஏன் பாடுபட்டார் என்பதை நாம் அறிந்து கொண்டு, ஆமென், இந்த லெந்து நாட்களிலே நாம் எதற்காக இயேசு பிரயாசப்பட்டு பாடுபட்டாரோ அதை பெற்றிருக்கிறோமா? ஒருவேளை பெறவில்லைன்னா அதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த 48 நாளை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காரியங்களை தொடர்ந்து உங்களோடு கர்த்தர் பேசும்படியாய் சொல்லுகிறார். எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்றீங்க? தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்குறீங்க? அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த செய்தி தேவையில்லை. யாராவது கேட்குறீங்களா? அவருடைய சத்தத்தை, அவருடைய பிரசன்னத்தை உணர்றீங்களா? அவர் நடத்துறதை உணர்றீங்களா? அப்படின்னா இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஸ்தோத்திரம். நீங்க கிளியர் ஆகிக்கிறீங்க ரூட்டுன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு எந்த நடத்தலும் தெரியல, ஒண்ணுமே எனக்கு புரியலங்க, என்ன நடக்குதுன்னே தெரியல, என்னால உணர்ந்து கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல, தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்க முடியலன்னு சொன்னா இந்த செய்தி உங்களுக்கு தான். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இதுல எந்த காலங்களிலே இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிறவர்கள் கண்டிப்பாக சிந்திக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இயேசு எதற்காக பாடுபட்டார்? முதலாவது நம்மை பரிசுத்தம் பண்ணும்படியாக. எதற்காக நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் பரிசுத்தமுள்ள தேவனிடத்தில் நம்மை சேர்க்கும்படியாக. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரிந்து வந்திருக்கிற நம்மை கொண்டு போய் அவரிடத்துல சேர்க்கும்படியாக பாடுபட்டார். எப்பேற்பட்டு முடிச்சிட்டாரு. 2025வது வருஷத்துல இருக்கிறோம். பாடுபட்டு முடிஞ்சு, ஆமென், அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. நாம் பிதாவிடத்துல சேர்ந்திருக்கிறோமா அப்படின்றதான் போன வாரமே உங்களுக்கு கேள்வியா கொஸ்டினா போட்டு அமிச்சேன். நீங்க போய் வீட்டுல ட்ரை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். பிதாவோடு ஒப்புரவாகி அவரோட என்ன பண்ணுங்க? சேர்ந்து விடுங்கள் என்று சொன்னேன். எத்தனை பேர் அதை கேட்டு செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியல. ஸ்தோத்திரம். உங்களோட கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க கேட்டு செய்யலைன்னா அநேக அடிகள்னு வசனம் சொல்லுது. ஸ்தோத்திரம். எனக்கு சொல்றதுக்கும் கஷ்டமாகுது. நீங்க கேட்குறீங்க, செய்யலைன்னா கஷ்டம். ஆமென். அநேக அடிகள் உங்களுக்கு நிச்சயமா வரும். ஸ்தோத்திரம். அதனால கொஞ்சம் தயவு செய்து பயபக்தியாக தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனோடு இந்த 48 நாளுக்குள்ள சேருவதற்கு, அவர் நடத்துதலுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அப்பதான் இந்த நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இயேசு சிலுவையில மரிச்சதை கொண்டாடுகிற, ஆராதிக்கிறதுக்கு தகுதி உள்ளதா இருக்கும்.